கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3 numbers are in the ratio of 1:2:3 HCF கொடுத்துட்டாங்க. ஓகே, நம்பர்ஸ் கேட்டாங்க பாத்தீங்களா? சிம்பிள் கொஸ்டின். அப்போ 1x 2x 3x இது அப்படியே நான் சப்ஸ்டிட் பண்ணலாமா? 12 12 12 ஏன்னா ஹச் தானே எக்ஸ் படிச்சோம்ல இது ஃபார்முலால. அப்போ நம்பர் போட்டா என்ன வரும்? 12 24 36 அவ்வளவுதான் ஆன்சர். ஓகே, 27 28 29 கொஸ்டின் முடிச்சிட்டோமா? கொஸ்டின் நம்பர் 30 அடுத்து. கொஸ்டின் நம்பர் 30 கொஞ்சம் இதுக்கப்புறமா கொஸ்டின் நீங்க ரீட் பண்ணி நீங்க கொஞ்சம் பாஸ் பண்ணி வச்சு ஆன்சர் பண்ண பழகுங்கப்பா. கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். உங்களுக்கு ஆப்ஷன் கூட கொடுத்துட்டேன் பாருங்க, சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம். அது if two numbers are in the ratio 2:3 and product of their HCF and LCM is 150, find the sum of the numbers. நல்ல கொஸ்டின், யோசிங்க. 2 numbers are in ratio. ஓகே, அதாவது R1 R2. R2 எவ்வளவு சொல்றாங்க? 3. R1 வந்து பாத்தீங்கன்னா 2. ஓகே, ரேஷியோ கொடுத்துட்டாங்க. அடுத்து இப்போ நம்ம இதை எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நம்பர் 1 என்ன எடுக்கலாம்? 2x. நம்பர் 2 3x. இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் எடுக்கலாமா? ஓகே, LCM into HCF நமக்கு தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா இருக்குல்ல, L into H is equal to என்ன போடலாம்? நம்பர் 1 into நம்பர் 2. ஃபார்முலா நம்பர் 6. ஓகே, இப்போ நம்பர் 1 நம்பர் 2 என்ன போடலாம்? இங்க 2x 3x நமக்கு தெரியாது, அதனால எக்ஸ்ல எடுத்துட்டோம். LCM and HCF ஓட ப்ராடக்ட் கொடுத்துட்டாங்கல்ல, இங்க எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 150. இரு எண்களின் விகிதங்கள் கொடுத்துருக்காங்க, LCM HCF ஓட பெருக்கல் பலன். அப்ப இந்த இடத்துல என்ன வரும்? 150. 2x plus 3x ரெண்டையும் பெருக்கினா எவ்வளவு வரும்? 6. x ஸ்கொயர் ஈக்குவல் டு 150. 6ல கேன்சல் பண்ணீங்கன்னா 25. x ஸ்கொயர் ஈக்குவல் டு 25னா அப்ப x ஈக்குவல் டு என்ன? 5. ஓகே, இப்போ எனக்கு எக்ஸோட வேல்யூ கிடைச்சிருச்சு. இப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணுறேன். எக்ஸுக்கு பதிலாக 5 போடுறேன். அப்போ 2 × 5 10 ஃபர்ஸ்ட் நம்பர், 3 × 5 15 செகண்ட் நம்பர். ஸோ ரெண்டையும் கூட்டுனா என்னன்னு தானே கேட்குறாங்க. ரெண்டையும் கூட்டினா 25. ஆப்ஷனில் இருக்கா? ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். புரியுதுங்களா? கொஸ்டினை பார்த்துட்டு கூடுதல் பெருக்கல் பலன் கொடுத்தோன்னே பயந்துடக்கூடாது.